மணிமுத்தாறு, அகஸ்தியர் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவிகளில் குளிக்க வனத்துறை தடை விதித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராசங்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வனராசங்கர், இது குறித்த விவரங்கள். ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழையின் எதிரொலியாக பாபநாசம் அகத்தியர் அருவிக்கும் மணிமுத்தாறு அருவிக்கும் செல்ல தடை விதித்து தற்போது வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குனர் ஸ்ரீகாந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வெள்ளப்பெருக்கு காரணமாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், அகத்தியர் அருவி மற்றும் மணிமுத்தாறு அருவிக்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதித்து தற்போது உத்தரவினை வெளியிட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் தற்போது மழை கொட்டித்தான் வருகிறது. நீர்வரத்து அபரிதமாக அதிகரித்துள்ளது ஓவியாகுமார். இதன் காரணமாக அகஸ்தியர் அருவி மற்றும் மணிமுத்தாறு அருவி ஆகிய 2 சுற்றுலா தலங்களிலும் பொதுமக்கள் குளிப்பதற்கும் சுற்றுச்சூழல் சுற்றுலாவுக்கும் தடை விதித்து திருநெல்வேலி மாவட்ட வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தடை உத்தரவு அறிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் வரத்து மிக மிக அதிகமாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் உள்பகுதியில் அமைந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் பாபநாசம் பகுதியில் அகத்தியர் அருவி அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் மணிமுத்தாறு அணைக்கு அருகில் மணிமுத்தாறு அருவி அமைந்துள்ளது. சுற்றுச்சூழல் சுற்றுலாவுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் அருவி பகுதியில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து குறையும் வரை பொதுமக்கள் இந்த அருவி பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு வனத்துறை அறிவித்துள்ளது ஓவியாகுமார். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மானூர் பெரியகுளம் நிரம்பி வருகிறது. விவசாய பணிகளில் விவசாயிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர். குண்டாறு, கருப்பா நதி, அடவி நயினார், ராம நதி ஆகிய தென்காசி மாவட்டங்களின் அணைப்பகுதிகளிலும் அதைவிட பெரிய மானூர் பெரிய குளத்தில் அதிக அளவு தண்ணீர் தேக்கலாம். நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் குளங்களுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் மழை செய்தியில் பார்த்தீர்கள் என்றால் நெல்லை சேரன் மகாதேவில் பலத்த மழையினால் 2 வீடுகள் இடிந்தன. சிறிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதல் தொடர்ந்து மழை கொட்டி வருகிறது. இன்றும் தற்போதும் மழை நீடித்து வருகிறது ஓவியாகுமார். தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வனராசங்கர்.